வெல்கம் டு கல்லாப்படி தமிழ். இனி நம்ம பார்க்க போற காணொளி இந்த வாரம் ரிலீஸ் ஆகும் திரைப்படம் கான் சிட்டி படத்தின் திரைமசனம். இந்த கான் சிட்டி திரைப்படம் எப்படிங்க இருக்கு? சில பேர் பார்த்தவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் பார்த்தவங்களும் சரி லக்கி பாஸ்கர் படத்தோட ஞாபகப்படுத்துன்றாங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா தானா சேர்ந்த கூட்டம்ன்றாங்க. அப்படி என்னதான் இந்த திரைப்படத்துல கதை எனக்கு இருக்குதுன்னு என்னதான் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி கல்லாப்படி தமிழ் யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்றேங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாங்க பார்ப்போம். இந்த திரைப்படத்துல நடிகர் அர்ஜுன் தாஸ், சாக்ஷி, வடிவகரசி, ராதா ரவி, ரமேஷ் திலக், யோபி பாபு, அருள் தாஸ், விடிவி கணேஷ் மற்றும் பல நடிச்சு வெளிவந்திருக்கும் திரைப்படம் கான் சிட்டி. இந்த திரைப்படத்தோட கதை என்ன, 2017 நடக்கிற மாதிரி தான் அந்த கதை வந்து காட்டுறாங்க. 2017 பெங்களூர்ல கதாநாயகனோட குடும்பம் வந்து ஒரு ஹோட்டல் வச்சு சந்தோஷமா வாழ்ந்துருக்காங்க. அவங்க எல்லாருமே, அவங்களுக்கு ஒரு பையன் இருக்கான். அந்த பையனை வந்து வழக்கம் போல வந்து ஸ்கூல்ல விட்டு வருவாங்க. ஸ்கூல்ல வந்து இவங்க தான் பிக்கப் பண்ணுவாங்க. ஒரு நாள் இல்லை என்ன திடீர்னு தெரியல, அந்த பையன் வந்து காணோம். ஸ்கூல்ல போய் கேட்டா என்ன சொல்றாங்கன்னா, பையனை வந்து கூட்டு போயிட்டாங்களேங்க. என்னங்க யார் வந்து விட்டாலும் நீங்க வந்து கூட்டு போயிடுவீங்களா? நாங்க யாரும் வரலையே வீட்டுல அப்படின்ட்டாங்க. ஒவ்வொருத்தருக்கும் வந்து இங்க தேடுறாங்க, அங்க தேடுறாங்க, அங்க தேடுறாங்க. ஒரே ஷாக்கு. நம்ம சொந்தக்காரங்களே வந்து யாரோ கூட்டு போயிட்டாங்களா சொல்லி அவங்களுக்குள்ளேயே ஒவ்வொருத்தரும் கேட்டுக்கிறாங்க. ஆனா அதுக்கப்புறம் தான் தெரியுது, அந்த பையனை வந்து கடத்திடுறாங்க. அந்த பையனை யார் கடத்துறாங்க? ஏன்னா இவங்களும் வந்து ஒரு சாதாரணமான ஒரு பெங்களூர்ல ஒரு ஹோட்டல் வச்சு நடத்துற ஒரு சாதாரண குடும்பம். அப்படி இருக்கும்போது இந்த பையனை கடத்தி அவங்க என்ன பண்ண போறாங்க? எதுக்காக கடத்தினாங்க? ஏன் கடத்தினாங்க? இதுதான் இந்த படத்தோட கதை. இந்த திரைப்படம் என்னன்னு சொல்றதுன்னா, கிரைம் த்ரில்லர், ஃபேமிலி டிராமா அண்ட் காமெடி டிராமா த்ரில்லர் அப்படிதான் சொல்ல முடியும். ஏன்னா அப்படி ஒரு ரொம்ப சுவாரஸ்யமாக கொண்டு போயிருக்காங்க திரைப்படம். நம்ம ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படம் ஆரம்பிச்ச வேகத்துலேருந்து இன்ட்ரோல் விட்ட வரைக்கும் அந்த அளவுக்கு ஒரு ஸ்பீடாக ஓடிக்கு படம். அடுத்து நம்ம என்ன நடக்க போகுது, அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு அந்த ஒரு எதிர்பார்ப்புலேயே இந்த திரைப்படம் வந்து இன்ட்ரோல் விட்டு பிளாக்கே தெரியல. ஐயோ இப்போதான் இன்ட்ரோல் விட்டுருக்காங்களா, ஒன்றுமே தெரியலையே, செகண்ட் ஹாஃப் பார்க்கலாம் அப்படின்னாங்க. ஸோ இந்த திரைப்படம் வந்து ரொம்ப நல்லா எடுத்திருக்காங்க. அதுவும் முக்கியமாக யோகி பாபுவும் வடிவரசி, யோகி பாபு வடிவரசி வர காம்பினேஷன்ஸ் ரொம்பவே நல்லாவே இருக்கு. அவங்க ரெண்டு பேரோட காமெடி வந்து ரொம்பவே நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இது எப்பவுமே வடிவரசி நல்லா நடிப்பாங்க. இந்த திரைப்படத்தில் வந்து நேர்கமாற ரொம்பவே நல்லா நடிச்சிருக்காங்க யோகி பாபுவும் வடிவரசியும். ஏன்னா ஒரு பக்கம் வந்து பையன் காணும்னு சொல்லிட்டு ஒரு சோகமும் இருந்தாலும் எந்த ஒரு இடத்துலையும் வந்து எமோஷன்ஸ் இருக்கு, காமெடி தான் அதிகமாக இருக்கு. காமெடி ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் சொன்னான்னு ஃபேமிலி காமெடி கலந்த ஒரு த்ரில்லர் ஃபேமிலி ட்ராமா இந்த திரைப்படம். அப்படி தான் நம்ம சொல்ல முடியும். அதே மாதிரி கதாநாயகன் அர்ஜுன் தாஸ் வந்து நடிக்கிற இடம் எல்லா இடத்துலையுமே நல்லா நடிச்சிருக்காரு. அதாவது இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் அர்ஜுன் தாஸுக்கு ஒரு புதுமையான கேரக்டர், புதுமையான நடிப்புன்னு சொல்லலாம் அவரை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அவர் நடிச்சதெல்லாம் எப்படி தெரிஞ்சு நடிச்சிருப்பாரு உங்களுக்கு தெரியும். வில்லன் ரோல் பண்ணியிருப்பாரு, மற்றபடி வேற மாதிரி வச்சுப்பாங்க. இதில் வந்து அவருக்கு புதுசு. இந்த திரைப்படம் நான் பார்த்த வரைக்கும், அதாவது என்ன படத்தை, அதாவது என்ன சொல்றதுன்னா, நான் தனிப்பட்ட முறையில் என்னோட கருத்து என்னன்னா, இந்த திரைப்படம் நான் பார்க்கும்போது சில சமயம் வந்து லக்கி பாஸ்கர் படம் நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க, துல்கர் சர்மாது ரொம்ப நல்ல பயங்கரமான சூப்பர் ஹிட்டான திரைப்படம். அந்த திரைப்படத்துக்கு நம்ம வந்துட்டோமோ, சில காட்சிகள்லாம் இந்த திரைப்படத்தில் அந்த மாதிரியே இருக்கு. நம்ம பார்க்கும்போது தான் லக்கி பாஸ்கர் ஞாபகப்படுத்துது. லக்கி பாஸ்கர் யாராவது பார்த்துட்டு இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா லக்கி பாஸ்கரோட ஞாபகப்படுத்துறது தான் உங்களுக்கு தோணும். சில சமயம் வந்து தானா சேர்ந்த கூட்டம், நடிகர் சூர்யாவது, அதெல்லாம் கூட சில ரெண்டும் திரைப்படத்தை கலவன் சொல்லலாம். அந்த மாதிரி இந்த ரெண்டுமே திரைப்படத்தோட கலவன் சொன்னாலும் தியேட்டரில் இந்த படம் வந்து இந்த வாரம் ரிலீஸ் ஆயிருக்கு. கான் சிட்டி ரொம்ப அழகாக நல்லா ஓடுது. ஓகேங்களா? அதாவது கலெக்ஷனில் பெரிய ரெக்கார்டு அப்படின்லாம் சொல்லக்கூடாது. அவங்க போட்ட கலெக்ஷன்ஸ் வர அளவுக்கு இந்த திரைப்படம் வந்து நல்லாவே ஓடி நிற்கு தியேட்டரில். கூட்டம் வந்து இந்த வாரம் ரிலீஸ் ஆன எத்தனோ திரைப்படத்தில் கான் சிட்டி படம் வந்து ஒரு சூப்பர் ஹிட்டான திரைப்படம் நம்ம சொல்லலாம். ஏன்னா அது காரணம் வந்து பேக்ரவுண்ட் மியூசிக்கும் நல்லா இருக்கு. சீன் ரோல்டன். இந்த படத்தோட ரைட்டர் அண்ட் டைரக்டர் ஹரிஷ் துரைராஜன். இந்த படத்தோட தயாரிப்பும் ஹரிஷ் துரைராஜ் தான், அவரே தான் பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட ரைட்டர் அண்ட் டைரக்டர் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. ஏன்னா நமக்கு வந்து நான் பார்த்த வரைக்கும் இந்த திரைப்படம் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப வேகம்,
செகண்ட் ஹாஃப் இந்த திரைப்படம் நம்ம பார்க்கும்போது ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஏன்னா செகண்ட் ஹாஃப் ஃபர்ஸ்ட் ஹாஃபுக்கு உண்டான ஸ்பீடு, எதிர்பார்ப்பு இது எல்லாமே செகண்ட் ஹாஃபில் இருந்துதா இல்லையான்னு கேட்டால், நான் பார்த்த வரைக்கும் இந்த திரைப்படம் வந்து செகண்ட் ஹாஃபு ஓகே பரவாயில்ல அப்படி தான் முடிச்சிருக்காங்க. ஸோ நம்ம வந்து எந்த விதமான மிஸ்டேக்கும் இந்த திரைப்படத்தில் இல்லை. ஸோ இந்த வாரம் ரிலீஸ் ஆன திரைப்படம் கான் சிட்டி எல்லாரும் வந்து ஃபேமிலியோடு பார்க்க வேண்டிய ஒரு நல்ல திரைப்படம்.